மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் ஆதவ அர்ஜுனா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் KS அவர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சகோதரர் வெங்கட்ராமன், மாண்புமிகு கைத்துறை மற்றும் காய்கறித்துறை அமைச்சர் சகோதரர் பாலாஜி, மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சகோதரர் சரத்குமார், சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரி திருமதி ஜெகா, மாண்புமிகு இந்து சமயாளர் அறநிலைத்துறை அமைச்சர் சகோதரர் ரமேஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அபிஷேக், ஹரிஷ், சகோதரி காமாட்சி, அருள், பூந்தமல்லி பிரகாசம், தென்றல் குமார் மற்றும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் MS பாலாஜி, மாவட்ட இணைச் செயலாளர் ஜான் ரமேஷ் ராஜேஷ், மாவட்ட பொருளாளர் சபரி மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், நகர தலைவர் பெருமாள், அச்சரப்பாக்கம் KS செந்தில், இளங்கோ, தரணி, புருஷோத்தமன், சிவா, பிரசாத், ராம் பிரசாத், முரளி, பரத், சகோதரர் அண்ணன் கமலகண்ணன், சகோதரர் இப்ராஹிம் ராப்தூர் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத நம் அன்பு தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களின் தூய்மையான நேர்மையான அரசியலை முழுமையாக நம்பி இன்று தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கின்ற மாற்றுக் கட்சியின் தோழர்களே, உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி இருகரம் கூப்பி தலைவணங்கி தாவேக்காவிற்குள் வரவேற்கிறேன். தோழர்களே, நீங்கள் ஏதோ ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறியிருப்பதாக நான் கருதவில்லை. நீங்கள் தமிழகத்தின் மாபெரும் மாற்று சக்தியாக நோக்கி வந்திருக்கிறீர்கள். நமது தமிழக வெற்றிக் கழகம் என்பது மற்ற கட்சிகளைப் போல் வெறும் தேர்தல் காலத்துக்கான அரசியல் கணக்கு போடும் கட்சி அல்ல. இனி உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உங்களை கொண்டாடுவார்கள். இது வெறும் அரசியல் கட்சி அல்ல, இது குடும்பம். ஒரே ஒரு குடும்பம் நன்றாக வாழ பாடுபடும் கழகம் அல்ல, ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும் என்று பாடுபடும் கழகம்தான் தமிழக வெற்றிக் கழகம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் களத்தில் நின்று மக்களுக்காக உழைப்பவர்களுக்கான பாசக்கூட்டம். இங்கு கொள்ளைக்கும் கோட்பாடும் மக்களின் வாழ்வாதாரமே முக்கியம். நீங்கள் இதற்கு முன்னால் இருந்த இயக்கங்களில் பல ஆண்டு காலம் உழைத்திருக்கலாம். உங்கள் வேர்வை இரத்தத்தையும் சிந்திருக்கலாம். ஆனால் அங்க உங்களுக்கான அங்கீகாரம், நீங்கள் ஆசைப்பட்ட உண்மையான மக்கள் சேவையும் கிடைத்திருக்காது. அது இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரி மரகதம் குமாரவேல் அவர்கள் இங்கு நம்முடன் இருக்கிறார்கள். உண்மையாகவே பெரிய சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ரொம்ப உறுதுணையாக அவருடைய கணவர் அண்ணன் குமாரவேல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் அது ஒரு பெரிய சந்தோஷம், பலம். 2 பேர் இருந்து
ஒரு விஷயத்தை செய்யும்போது ரொம்ப நன்றாக இருக்கும். அவர்கள் இந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்த ஒரு சகோதரி தான் திருமதி மரகதம் குமாரவேல் என்பதை இங்கே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சகோதரர் ஆதவ அர்ஜுனா என்னெல்லாம் பேசணும்னு நாங்கெல்லாம் நினைச்சோமோ சகோதரர் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இன்னாண்ட சகோதரர் ரமேஷாக இருந்தாலும் சரி, எங்க அண்ணன் KS அண்ணனா இருந்தாலும் சரி, எல்லாருமே எது உண்மையோ அதை மேடையில் பேசக்கூடியவர்கள் தான் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும். அவர்கள் சொன்னது போல நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை இங்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி செய்தால் நாங்கள் இந்த இடத்தில் உங்ககிட்ட நின்று பேச முடியாது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தளபதி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்துக்கு மாசம் காலையில் என்ன சாப்பிடணும், மதியானம் என்ன சாப்பிடணும், அதுதான் இரவு என்ன சாப்பிடணும், அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தால் போதும்னு சொல்லி இருக்கிற காலத்தில் நான் முழுக்க முழுக்க ஒரு 100-150 வருஷத்துக்கு நான் பணத்தை சம்பாதிப்பேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு எல்லோரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் எங்ககிட்ட கிடையாதுங்க. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்து எங்களை வேட்பாளராக அறிவித்தார். என்னை பொறுத்தவரைக்கும் டி நகர் தொகுதி மக்கள் எனக்காக ஓட்டு போடவில்லை, முழுக்க முழுக்க தலைவர் தளபதிக்காக தான் ஓட்டு போட்டார்கள் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு டி நகர் தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிறவர்கள் அனைவருக்கும் தலைவர் தளபதிக்காக தான் ஓட்டு போட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 234 தொகுதியிலையும் 3 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு எல்லா இடத்திலையும் டெபாசிட் வாங்கின ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். தளபதியை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. உண்மையா சொல்றேன், எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்களாம் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மேடையில் இங்க ஒன்றியம் கிளை செயலாளர் இங்க எல்லாருமே நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, உண்மையாகவே சகோதரி மரகதம் குமாரவேலுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக வரும் பஞ்சாயத்து தேர்தலில் 99% என்று சகோதரர் ஆதவ அர்ஜுனா சொன்னார். அது உண்மைதான். இன்னும் ஒரு சதவீதம் சேர்த்து 100% இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு என்பது இனி நாம் எல்லோரும் ஒரு குடும்பம். ஆதரவு என்பது கிடையாது. நம்மளுடைய குடும்பத்தில் 100% நாம் பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். மேலும் எங்களுடைய நண்பர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம் எல்லோரும் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வந்திருக்கிறீங்க. 2 பேரும் இணைந்து தான் நாம் செயல்பட வேண்டும். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். நீங்க நேத்து வந்தீங்க, இன்னைக்கு வந்தீங்க, காலையில வந்தீங்கலாம் நாங்க சொல்ல மாட்டோம். எப்போ தலைவர் தளபதியை நம்பி நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு காலமும் உங்களை கைவிட மாட்டோம். உங்களுக்கு என்ன தேவைகளோ, மக்களுக்கு தொகுதியில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நாங்கள் இருக்கிற அனைத்து அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அடுத்த வினாடி உங்களுக்கு தேவையான மக்கள் பிரச்சனைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய இடத்துல நம்மளுடைய முதலமைச்சர் அப்படித்தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை பற்றியும்
யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்போதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தலைவர் தளபதி தான் நமக்கு நிரந்தரமான ஒரு முதலமைச்சர். யார் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி தான். வேற யாருக்குமே அப்படி சொல்லவே முடியாது. 5 வருஷத்துக்கு வரும் போவோம், ஆனா நம்ம தலைவர் மட்டும்தான் நிரந்தரமா ஒரு முதலமைச்சரா கண்டிப்பாக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய சகோதரி மரகதம் குமாரவேல் அவர்கள் உண்மையாகவே இங்க எந்த அளவுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்பாக இங்க ஒரு ஆய்வு கூட்டத்திற்கோ வரும்போது அப்போ மக்கள் சொல்லுவதெல்லாம் எங்களுக்கு இந்த சகோதரி நன்றாக எங்களை பார்த்து கொண்டார்கள், எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள், எங்களுக்கு ஒரு ரோடு இல்ல ஒரு போடணும் அப்படின்னு சொன்னா அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக அதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு அன்பான சகோதரி மரகதம் குமாரவேல் என்று மக்கள் சொன்னார்கள். அப்போதே தெரியும், கண்டிப்பாக மரகதம் குமாரவேல் அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நீங்க மேடையில என்ன இதுன்னு பார்க்காதீங்க, பெருசா பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பயங்கரமான பேச்சாளர் ரமேஷ்லாம் நீங்க 3 நிமிஷம் தான் ஊட்டிங்க, அவரை ஊட்டிங்க அப்படின்னு வச்சீங்க, அப்படியே வச்சு வெளுன்னு வெளுப்பாரு. அப்படியே எங்க ஆதவண்ணன் பார்த்து எங்க ஆதவண்ணன்லாம் நீங்க பாத்தீங்க, சகோதர பாத்தீங்கன்னு வச்சீங்க, பயங்கரமா இன்னும் இதோட ஆக்ரோஷமா பேசுவாரு. எங்க செங்கண்ண எல்லாருமே என்ன ஒண்ணு எல்லாரும் பேசி கடைசியா என்னைய பேச விடுறாங்க. நான் ஒண்ணு பெருசாலாம் அப்படி பேச மாட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பயத்திலேயே நான் வர வேண்டியதா இருக்குது. இவங்க இதெல்லாம் நம்ம பேசலாமான்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தா அவங்க எல்லாத்தையும் பேசியே முடிச்சிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமேல்ட்டு முன்னாடினா அது புரோட்டோகால்னுவாங்க, இனிமேல் அந்த புரோட்டோகால் நான் தலைவர்கிட்ட அனுமதியை வாங்கி எப்பா நான் முதல்ல பேசிடுறேன், அதுக்கப்புறமா இவங்க பேசட்டும். எதாவது ஒண்ணு நினைச்சு பேசினா அதை வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு நீங்க பேசிட்டு உக்காந்துடுறீங்க. எவ்வளவுதான் அவங்களும் கேட்பாங்க. நீங்க தான் எல்லாமே நல்லா பேசிட்டீங்க, சவால் விடுறீங்க, எல்லாமே பண்றீங்க. அந்த சவால்லாம் கரெக்டான சவால் என்ன? எப்பவுமே உங்களோடு நாங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாரையும் நம்ம என்னன்றத நம்ம பார்த்துருவோம். அதெல்லாம் எந்த ஒரு நீங்க சொல்லிட்டீங்க நான் சொல்லிட்டேன்லாம் இல்ல. தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். அதே போல் நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை முழுமையாக நம்புங்கள், உங்களுடன் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலமும் நாங்க உங்களை இல்ல அதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம். ஒண்ணு கேட்டுக்கிறேன், எங்களுடைய தோழர்களோட நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றது மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க. 30-32 வருஷமா நீங்களாவது ஆட்சி மாறி மாறி வந்திருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க, வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பீங்க, டெண்டர் கொடுப்பீங்க எல்லான்னு. ஆனா இந்த 32 வருஷத்துல நாங்க எதுவுமே கொடுக்கலங்க. தலைவர் தளபதிக்காக மட்டும்தான், அந்த அன்பு அந்த முகத்துக்கோசம் தான் எங்களுடைய தோழர்கள் உழைத்து கொண்டிருந்தார்கள். இன்று வரை உண்மையாக சொல்றேன், ஒரு 30-35 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எங்களுடைய ஆளுங்க ஒரு டிரான்ஸ்பர் கேட்கல, ஒரு டெண்டர் கேட்கல. நான் எப்படின்னு இதுன்னு இல்ல, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு அது போதன எங்களுக்குன்னு சொல்லக்கூடிய தோழர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் சகோதரி நீங்கள் மரகதம் குமாரவேல் அவர்களிடம் சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு செய்து தருவோம் என்று நான் இங்க திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரமேஷ் அவர்கள் சொன்னது போல சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து இன்னைக்கு இந்த இடம் தாங்க இருக்கும். இதுலயே பாதி இடம் தாங்க இன்னைக்கும் அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி இன்னைக்கு அமைச்சரா ஆகி இருக்கிறாரு. நீங்க உங்க கட்சியில நீங்க 40 வருஷமா 50 வருஷமா கிளை செயலாளராக தான் இருந்துகினே இருப்பீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்காது. கிளை செயலாளர், நானும் கிளை செயலாளர்னு சொல்லி இருக்கலாம். எங்க கட்சியில அப்படி இல்லைங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு முதல்வர் தான் மாண்புமிகு முதல்வர், தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிச்சுக்கிறேன்.
அதனால நீங்க என்னடா இது என்னைய பார்த்து அங்க பார்த்து பேசுறா, நீங்க இங்க பார்த்து பேசுறியாடெல்லாம் நினைச்சிடாதீங்க. உண்மையா சொல்றேங்க, மனசார சொல்றேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பு எப்பயுமே சரிங்க. எந்த ஒரு தப்பும் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் தலைவர் தளபதி தப்பு வரைக்கும் செய்யாதீங்க, மக்களுக்கு செய்யுங்க. ஏன்னா உச்சத்தை ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டுலாம் வரலங்க, உச்சத்தை விட்டுட்டு தான் தலைவர் தளபதி அரசியலுக்கு வந்தார். அந்த அரசியல நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்ய வேண்டியது எங்களுடைய எல்லாருடைய கடமை என்று சகோதரி மரகதம் குமாரவேலுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் 24/24/7 எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் போன் பண்ணலாம், எப்போ வேணாலும் எங்களுடைய அலுவலகத்துக்கு வரலாம். மக்களுக்கு இது தேவை, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம். செய்யக்கூடிய இடத்துல நம்ம இப்ப இருக்கிறோம், செஞ்சு கொடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மனசார தெரிவிச்சுக்கிறேன். அதனால உங்களை பத்திலாம் நாங்க கவலையாய் நீங்க படாதீங்க. எங்களுடைய ஒரே ஒண்ணுதான் நான் திரும்ப திரும்ப வேண்டுகோள் வைக்கிறது, எங்களுடைய ஆளுங்களை பத்திரமா உங்களோட நீங்க பத்திரமா பாத்துக்கணும். நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். ஏன்னா பாலாஜி நினைக்கிறான், என்னடா இது நீ பாட்டின்னு இட்டுன்னு ஒருத்தவங்களா தினந்தோறும் வாரம் வாரம் பார்த்தா 10,000 பேருன்றீங்க, 15,000 பேருன்றீங்க. ஆனா எதுவாக இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் 20,000 பேர் இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தான், தொண்டர்கள் தான். அவர்களுக்கு உண்டான மரியாதை, அவர்களுக்கு உண்டான அனைத்து சேவைகளும் நாங்கள் செய்வோம். ஆனால் இன்று நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எங்களுடன் எங்களுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கும் அந்த சேவைகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால உங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு சங்கடம்லாம் வர வேண்டியதே கிடையாது. தெளிவா இருங்க, எந்த ஒரு இதுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். ஆகவே அண்ணனும் பயப்பட வேணாம், சகோதரியும் பயப்பட வேணாம், இங்க இருக்கிறவங்களும் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.